அன்பான என் இனிய பெரிய உறவுகளே, ஒரு சில விஷயங்களை எப்படி சொல்கிறது, உங்களோட பகிர்ந்துக்காமல் வேறு யார் கூட நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். அது இந்த யூடியூப்புங்கும்போது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஒரு ஃபீல் இருக்குது, சரிங்களா? ஆனால் நடந்துக்கிட்டு வர்ற ஒவ்வொரு காலத்துலேயும் நம்ம சில சந்தோஷங்களை இழந்துக்கிட்டு வரோன்னு ஏதாவது நினச்சது உண்டா நீங்கள்? காரணமே இல்லாமல் ஒரு செங்கல் மாதிரி ஒரு மொபைலை நம்ம கூடவே நம்ம உடம்போட உறுப்பு மாதிரியாகவே மாறிட்டு வருது ஒன்று, சரிங்களா? அப்புறம் அதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே புகுத்தி வச்சு கொடுக்குறாங்க. புகுத்தி வச்சு கொடுக்குறாங்கங்கிறத விட நாமளாக அதில் புகுத்திக்கிறோம், புரிஞ்சுங்களா? ஆனால் மாதமானால் 500 கட்டுறோம், 1000 கட்டுறோம், எக்ஸட்ரா அதிகப்படியே போயிட்டே இருக்கும், சரிங்களா? நம்ம சேமிப்பு இல்லை, காசு பணம் சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது சத்தம் போடுறது பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி அனாவசியமாக என்ன நல்லா பண்ணுறோம், நீ பண்ணுறியான்னு என்ன கேட்காதீங்க. சேம் இப்போ நான் பேசினாலும் அதை நான் திரும்ப கேட்பேன். என்னென்னா சில விஷயங்கள் உள்ளேருந்து என்ன சொல்கிறது, நம்மளை ஆத்மார்த்தமான நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லா நேரமும் வெளிப்பட்டுகிட்டே இருக்காது. அந்த மாதிரி வரும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சிலதெல்லாம் பேசுவோம். அது மாதிரி தான் நானும் அந்த இடத்துல இருந்து கேட்பேன், நம்ம என்ன பேசியிருக்கோம், நம்ம சரியாக பேசியிருக்கோமா அப்படின்னு சொல்லி. இப்போ கூட பாருங்கள், அது மாதிரி தோணும் தான் நான் பேசுகிறேன், சரிங்களா? அப்போ எவ்வளவோ காசை மிச்சப்படுத்துறதை பற்றி பேசுகிறோம் பிடிக்கிறோம் போது கிடையாது. மேலும் மேலும் செலவை அதிகம் படுத்தி வச்சுருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணமே இல்லாமல் மொபைலுக்கு பணம் போடுறோம், காரணமே இல்லாமல் கேபிளுக்கு பணம் கட்டுறோம், சரிங்களா? கவர்மெண்ட்டாக பார்த்து ஒரு சேனலை ஒளிபரப்பிட்டு இருந்துச்சு, அதில் எந்த கருத்துக்கள் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் டைமிங் வித்தியாசம் இருந்துச்சு. இங்கே டெல்லியிலேருந்து ஒளிபரப்புறதும் நம்மளுக்கு வந்தது, அதே சமயம் இங்கேருந்து கிடைக்கக்கூடிய நியூஸுகளும் வந்தது. அன்னைக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு எதுவுமே சொல்லலை. அப்போ மனசுக்கு இவ்வளோ பெரிய அலப்பறைகள்லாம் இல்லை. அடுத்தடுத்து கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது, என்னென்ன மாறி இருக்குங்கிறது ஒரு ரேடியோ அல்லது இந்த டிவியில் வந்தக்கூடிய நியூஸு இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். மனசில் நிறைய பாரங்களோ, நிறைய பயமோ, நிறைய இங்கே போனால் அதாயிருமோ, அங்கே போனால் இதாயிருமோ அப்படிங்கிற பெரிய பெரிய அதிர்வுகள்லாம் இல்லவே இல்லை. அதே மாதிரி செங்கல் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அன்றைக்கெல்லாம் பெரும்பாலும் நம்ம கையில் இருந்தது என்ன தெரியுமா, இடம் மாறினா ஒரு துணிமணி ஏதாவது வச்சுருப்போம், அப்படி இல்லைன்னாக்கா திங்கிற ஜாமானம் வச்சுருப்போம், வழிபோக்கில் சாப்பிடவோ பிடிக்கவோ ஏதாவது ஒன்று வச்சுருப்போம். அது தண்ணிகள்லான்னா எல்லா இடங்கள்லையுமே முதல்லலாம் இருந்தது. எங்கே போகிறதாலும் போகிற வழியில் யார் வீட்டில் கேட்டாலும் தண்ணி கிடைக்கும், சரிங்களா? அதையும் கூட ஒரு சிலரெல்லாம் பெரிய பெரிய குவளைகளில் வச்சு, இந்த சின்ன சின்ன பாட்டில்களில் வச்சு குழந்தைகளுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போவாங்க, சரிங்களா? அப்போல்லாம் கண்ணாடி பாட்டில் இருந்தது. இன்றைக்கி என்ன சொல்கிறது, விதவிதமாக அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோங்கிற பேரில் பிளாஸ்டிக் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக்கு சில்வர் பூசி வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக்கே தங்க கலர் பூசி வச்சுருக்குறாங்க, விதவிதமாக அது மேலே அச்சீடுகள் வரைஞ்ச மாதிரியெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுகளை நம்ம என்ன சொல்கிற, விலை குறைவு அப்படின்னு நினச்சி போட்டு மறுபடியும் வாங்குகிறோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. எங்கள் வீட்டில் 50 வருஷமாக இருந்த நாற்காலி, 50 வருஷமாக இருந்த பலகை, 50 வருஷமாக இருந்த பெட்டி, 100 வருஷமாக இருந்தது, அதுன்னு பல்லாயிரம் வருஷங்களாக இருந்ததுன்னு தான் இருந்திருக்கு. இன்றைக்கி உங்களுக்குன்னு என்ன வச்சுருக்கீங்க? வீட்டுக்குள்ளே போனால் அட்டைப்பொட்டி மாதிரி ஒரு அந்த செவுத்தில் ஒட்டுற வால்பேப்பர் மாதிரி ஒரு டிவி, சரிங்களா? ரெண்டாவது, அதை வைக்கிறதுக்கு நீங்கள் அப்போல்லாம் பெரிய பெரிய டேபிளுகள் அதுகள்லாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி செவுத்தோடு சேர்ந்த மாதிரியாகவே வச்சுக்கிறீங்க, சரிங்களா? அப்புறம் வீடே கொள்ளாத அளவுக்கு பெரிய பெரிய சோபாக்கள். அன்னைக்கு ஐயோ பேரன் இங்கே படுத்தா நல்லா, ஆம்பளைகளை இங்கே படுத்துக்கலாம், பொம்பளைகளை அங்கே படுத்துக்கலான்னு அதில் ஒரு பகிர்வுகள் இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் ஒரு தூக்கத்தில் அம்மா அப்படின்னு சத்தம் போட்டாமல் ஏஞ்சாமின்னு 10ஆவதாக படுத்திருக்கிற பாட்டியோ அம்மாவோ அல்லது அத்தையோ, ஏன் என்னமோ பாரு தம்பி பையன் அழுகிறான் பாரு, தம்பி பிள்ளை அழுகுது பாரு, இல்லைன்னா அண்ணன் பையன் அழுகிறான் பாரு, அந்த மாதிரி ஒற்றுமையாக படுத்திருந்தாங்க. இன்றைக்கி தனித்தனி ரூமு, தனித்தனி ஏசி, தனித்தனி வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கெல்லாம் குறை சொல்கிறது இல்லை. ஆனால் எல்லாருமே ஒரு சத்தம் போட்டாலும் கூடி பக்கத்தில் அணுகிறதுக்கான ஆட்கள் இல்லை. இங்கே எங்கே சந்தோஷம் இருக்குது?
ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பெரிய ரூமில் ஒரு பெட்டு ஒரு இது. ஆனால் அதே கொஞ்சம் குறிப்பிட்டு கொஞ்சம் முன்னே போனாக்கா அந்த ரூம்குள்ளே அண்ணன் தம்பி சித்தப்பமக்கா பெரியப்பமக்கா அவங்க இவங்கன்னு எல்லோரும் இருந்தாங்க. அன்னைக்கு இந்தளவுக்கு பாலியல் வன்கொடுமைகள்லாம் இல்லை. அப்போ காலங்கள் எங்கே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயத்தால் சீக்கிரமாக பிரபலியமாயிடலாம் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய நுட்பமாக போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு என்னென்னா ரொம்ப கண்ணீராக கொதிக்கிறதா இல்லை யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும் கொஞ்சம் அதிகமாக பேசினா என் வீட்டில் என் பையன் முதல் கொண்டு நீ ஏன் நிறைய பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அப்போ காலமுச்சோடு நல்லது சொல்லி வளர்ந்தவங்கள பெருந்தலைவர்கள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி யார் பெருந்தலைவர்கள்னு இருக்கீங்க? நாடே அனாதையாக கிடக்குது. மற்ற நாடுகளை நம்ம நாட்டை பார்த்து நம்ம மரியாதைகளையெல்லாம் பார்த்து நம்ம பற்றுகள் நம்மளுடைய சத்தான உணவுகளையெல்லாம் பார்த்து அவங்க வேறு லெவலில் மாறிட்டு இருக்கிறாங்க. அவங்க கோட்டு போட்டாங்க, ஷூ போட்டாங்க, அதை பண்ணாங்க, கை குறையெல்லாம் போட்டாங்கன்னா அந்த கால சூழல் அங்கே இருக்கிற மண்ணினுடைய நிலை வேறு. அந்த நிலத்துக்கான புவியீர்ப்பு, அதை எப்படி சொல்கிறது, புவியீர்ப்பில் அந்த என்ன சொல்கிற குளிர்காலமோ அல்லது வெய்ய காலமோ அதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்குது. சரிங்களா? இப்போ பேசுகிறதுல நான் பேசுகிறது மறுபடியும் கட் பண்ணிட்டு பேசினா இது சரியாக பேசலை அது சரியாக பேசலை மறுபடியும் என்னால் பேச முடியாது. அந்த மண்ணினுடைய நிலை, அந்த சூழல், அதனுடைய பருவ மாற்றங்கள்லாம் வேறு. நம்மளுடைய மண்ணுக்குடைய பருவ மாற்றங்கள்லாம் இருக்குது. கல்லெண்ணெய் காணோம், தேங்காய் காணோம், விளக்கெண்ணெயை பற்றி பேசுகிற வேலையே கிடையாது. ஆனால் எல்லாத்து மூஞ்சிலையும் புண்ணு பிடிச்சி கிடக்குது. நீங்கள் பாருங்கள், 1000 பிள்ளைகள் மூஞ்சிலே எல்லாத்துக்கும் ஏதாவது குடலில் ஏதாவது நோய் ஏற்பட்டு தான் அவங்களுக்கு முகத்தில் புண்ணு வரும். ஆனால் இன்றைக்கி சராசரியாக எல்லாத்து மூஞ்சிலையுமே எல்லாத்து மூஞ்சிலையுமே கொப்பளம். அந்த காலத்துலையெல்லாம் ஒரு சின்ன இதாக இருந்துச்சுன்னா செங்கலை பொடி பண்ணிட்டு வந்து அந்த பொடி போட்டு தேய்ப்பாங்க. அது நான் வீடியோவில் சொல்கிறேன். இனி எத்தனை பேர் நக்கலாக எடுத்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் இது பண்ணிட்டாங்கன்னு தெரில. அப்போ அந்த சுட்ட மண்ணை போட்டு தேய்க்கும் போது அங்கே இருக்கிற அந்த புண்ணுகள்லாம் உடஞ்சி மறுபடியும் தேங்காய்யோ விளக்கெண்ணையோ குழுன்னு வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு விளக்கெண்ணெய் குடித்தாங்க. அப்புறம் எல்லா விளக்கெண்ணெய் குடிக்காட்டியும் ஒரு நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளுக்கு பருப்பு சோறுங்கிற மாதிரி கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி விளக்கெண்ணெய் ஊற்றி சோறு நல்லா பெருசாக பிணைஞ்சி இத்தச்சோட்டு உருண்டையை வச்சுருப்பாங்க. அதில் எல்லாத்துக்கும் நவ்வால் உருண்டை சாப்பிட கொடுப்பாங்க. இத்தச்சோடு நவ்வால் உருண்டை அது நைட்டு சாப்பிட கொடுப்பாங்க. அது யாருமே பண்ணுறது இல்லைங்க. அது பண்ணும்போது என்னென்னா வாரத்தில் 1 தடவை 2 தடவை அந்த மாதிரி சாப்பிட கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது காலையில் மலம் நல்லா இலக்கி மலம் நல்லா போயிடும். அதில் கிருமிகளும் பெரும்பாலும் போயிடும். அப்போ முகம் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும். அழகு லட்சணமெல்லாம் கருப்பெல்லாம் வேலையே இல்லைங்க. கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக அப்படியே வைரம் பட்டதீட்டாத மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். யார் சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நரகத்துக்கு நாங்கள் போகிறோமே அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நானே நினைக்கிறேன். அந்தளவுக்கு மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்கிறங்காட்டி தான் இந்த மாதிரி என்ன சொல்கிறது கேட்காதவங்க, அதே மாதிரி இவ்வளோ பேசுகிறீங்க அவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நடத்துகிறவங்க இவங்க கூட எல்லாம் நாங்கள் நகர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த 1998 இருந்த ஒரு ஆனந்தம் ஒரு நெகிழ்வுத்தன்மை இதுகளெல்லாம் தாண்டி என்னைக்கு கேபிள் டிவி அது இதுன்னு நிறைய சேனல்ஸ் எல்லாம் உருவாகி வெளியே வந்ததோ அங்கே அது நடந்தது, அங்கே இது நடந்தது, கொடூரம் நடந்ததுன்னு அப்போல்லாம் பார்த்தா கொடூரமான படங்கள்லாம் எடுத்து சூப்பர் ஹிட்டே கொடுக்கலிங்க. அருமையான நான் அடிமை இல்லைன்னு சொல்லி ரஜினி படத்தை நான் ரொம்ப உள்ளே கூட நான் போகல. நல்ல சாமி படங்கள் எடுத்தாங்க. அப்புறம் கமலஹாசன் படங்களில் என்ன காதல் அப்படியே உருக இப்படியெல்லாம் இது பண்ணாங்க அது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் காரணமே இல்லாமல் அதிரடினாங்க உதிரடினாங்க அப்படியே என்ன துப்பாக்கியில் சுடுற மாதிரி பிடிக்கிற மாதிரியெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் இவ்வளோ தத்ரூபமாக அந்த மனசை உருக்கிற மாதிரியோ மனசே வெடிக்கிற மாதிரியோ எல்லாம் பண்ணது கிடையாது. இன்றைக்கி சினிமா கந்தரகோலமாய் கிடக்குது. இப்போது எனக்கு ஒரு படம் எடுக்க தெரியும், நான் வரேன்னு சொல்லி சொன்னாக்கா உடனே என்னை முதல் வேலையை என்ன ப்ரேம் பண்ணுவாங்க தெரியுமா? மெண்டலு, இவளுக்கெல்லாம் என்ன இருக்குது, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்லி போட்டு சினிமா துறைக்குள்ளே வர்றேங்க. நீ முதல்ல என்னை கூப்பிட்டியா அல்லது எனக்கு அதனுடைய விளக்கத்தை ஏதாவது சொன்னியா அல்லது அதுக்குண்டான ஏதாவது வாய்ப்புகள் கொடுத்தியா? அப்போ எதுவுமே கொடுக்காம நான் பேசுகிறத மட்டும் வச்சு நீ என்னைய உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ ஒவ்வொரு விதமாக மாற்றுற. ஆனால் இன்றைக்கி சினிமாக்குள்ளே நடிக்க தெரியாத நாய்க்கு தான் நிறையா.
நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கி பார்க்குறீங்களே விக்ரம், அந்த விக்ரம் சாரோட அதை போய் பாருங்கள், சான்ஸே கிடையாது. அவர் சிறு வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நடிப்பினுடைய லெவலில் முன்னேறி வந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அவரோட கொஞ்சம் நடித்த படங்களெல்லாம் போய் பாருங்கள். இன்றைக்கி அதே மாதிரி தன்னோட மகனும் நல்ல நடிகனாக வரணும் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் பதிய வைக்கிறாரு. அந்த தம்பி நல்லா நடிக்கிறாப்புல, நான் அதை கொஞ்சம் கவனித்தேன். சரிங்களா? அதே மாதிரி புரோட்டா சூரி அப்போ கிட்டத்தட்ட சில நல்ல நடிகர்கள்லாம் வர்றாங்க. ஆனால் இந்த ஆகாவளி கூத்தடிக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு நடுவில் பூந்துட்டு ஒன்றுமே இல்லாத படங்கள்லாம் எடுத்துகிட்டு ஐயோ நாடகத்தனமாக இருக்குது. நடிக்கிறத பார்த்தாலே நாடகத்தனமாக இருக்குது. அன்னைக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கான டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. சரியா? ஆனால் படங்க அப்படியே பார்க்க தெய்வாதீனமாக அப்படியே உருகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வந்திருக்குதுங்கிற பேரில் எல்லாத்தையுமே ஒரு ரசனைக்கு அப்பாற்பட்டே தான் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரசனைக்கு அப்பாற்பட்டு ஒரு சூழலை காமிக்கிறதா இருந்தாலும் கூட அப்படியே அதில் மெய்சிலிர்த்து மறந்து போகணும். ஒரு படமே பார்த்துட்டு நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அன்றைக்கெல்லாம் ரொம்ப வீட்டுகளுக்குள்ள பிரச்சனைகள்லாம் மறக்க வச்சது சினிமா. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி வீட்டுகளுக்குள்ளே உருவாக்கக்கூடிய பிரச்சனை சினிமா மட்டும் இல்லை, சினிமாவை விட ரொம்ப பெரிய பூதாகரமாக இருக்கிறது சீரியல். ரொம்ப ரொம்ப மோசமாக்கிட்டு வருது. ஐயோ, மக்கள் நல்லபடியாக வாழ்வாங்களான்னு தெரியாது. மருமகளும் மாமியாரும் இந்தளவு கொடூரமாக யோசிச்சுருப்பாங்களா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதெல்லாம் தாண்டி இங்கே உருவாக்குறாங்க, வேணும்னே பிரச்சனையை உருவாக்குறாங்க. இன்னைக்கு காலம் கடந்துருச்சு, எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறாங்க, மாமியார் மருமக அந்த காலம் மாதிரி இல்லை இந்த காலம் மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் சீரியலில் வராததெல்லாம் வருது. வசதி இல்லை, ஏழை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு சூழல் இருப்பாங்கன்னு தெரியும், நிஜங்களில் இருந்து பார்த்தவங்களும் தெரியும். ஏங்க வசதியே இல்லாதவங்க ஐஃபோன் வச்ச மாதிரி ஒரு நடிகை, அப்புறம் அவளுக்கு மேக்கப்பே இவ்வளோ மொந்தத்துக்கு போட்டிருக்குறாங்க. இவ்வளோ மொந்தத்துக்கு அன்றைக்கெல்லாம் மேக்கப் இல்லாமல் என்ன அழகாக நடிச்சிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ அழகாக நடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு கதாபாத்திரம் அவங்கள உருவாக்குனதே ஒரு கதை தான். அவங்க ஒரு விஷயத்தை இது பண்ணலை, அவங்கள உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வாழ் முளைச்சோன்னா நாங்கள் இப்படித்தான் நடிப்போம் அப்படித்தான் நடிப்போம். நாங்கள் என்றைக்கு அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து அந்த சினிமாங்கிறது ஒன்று அப்படியே அழிய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அத்திப்பூ போகிறத விட பயங்கரமாக இருக்குது. அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. சரி, சினிமா ஒன்றும் இல்லை, சினிமாவை தனியாக பேசாமல் இது தனியாக பேசாமல் முக்கால்வாசி கெடுத்தது. ரெண்டாவது, அதிகப்படியாக நீங்கள் நியூஸ் கேட்குறீங்க. ஒரே விஷயத்த காலையிலேருந்து பொழுதாக மட்டும் அதையே ரிப்ளை பண்ணி இடையில வர நியூஸுகளுக்கு ஒரு டைம் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் நியூஸ் போடும்போது யார் மனசுலேயும் இவ்வளோ கவலை இல்லைங்க. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப எந்த நேரம் ஏதோ ஒரு இடியை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியாவே யாருமே இருந்ததில்லை. சந்தோஷங்கிறது இருந்துச்சு. அநியாயமாக நியூஸு அது இதுன்னு சொல்லி போட்டு எங்கெங்கேயோ நடக்கிறதெல்லாம் மொபைலில் பார்த்து முக்கால்வாசி இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது நம்ம தமிழகம்னு சொல்லலாம் தாராளமாக. என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இடங்கள்லாம் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழகத்தில் குழந்தைகளுக்காக ஏதாவது பண்ணலான்னு நினச்சாலோ பேசலான்னு நினச்சாலோ எவ்வளோ தூரம் தடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தடுக்கிறாங்க. அதில் நீங்கள் இறங்கி செய்யும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலன்படும். ரெண்டாவது, இவங்கள நம்ம ஒரு அறிவுரை சொல்கிறவங்களாக கொண்டு வரணுமா, இவங்கள நம்ம அதை பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக சில அறிவாற்றலுடையவங்களும் தெளிவாக பேசுகிறவங்களையெல்லாம் நகர்த்தி வச்சு போட்டு ஒன்றா நம்பர் அவுத்து போட்டு ஆடுற சில்லறைகளை மெண்டல் மாதிரி வேணும்னே தன்னை காமிச்சிக்கக்கூடிய பைத்தியங்களை தான் கொண்டு சிறப்பு விருந்தினராக எல்லாம் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி நாடும் நம்ம நிலைமையும் மோசமாகறதுக்கு நமக்கு நாமளே வச்சுக்கிற ஆப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக இந்த நம்மளுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்குன்னு தெரில. விழிப்புணர்வோடு இருங்க. தயவு செய்து அழிவை நோக்கி போகாமல் தயவு செஞ்சு நம்ம நாட்டை நம்ம ஒவ்வொருத்தராக தூக்கி நிமித்தும்போது தான் தெரிய வரும். உங்களுடைய தேவைக்கு மொபைல் தேவை தான், ஆனால் அதுவே வாழ்க்கையில் அது உங்களுடைய உடலினுடைய ஒரு அங்கம் கிடையாது. தயவு செய்து நிறைய விஷயங்கள்லேருந்து விடுபட்டு நீங்கள் சொந்த பந்தங்களோடையும் பெரியவங்களோடையும் நட்போடையும் சில பேர் சொல்லக்கூடிய அறிவுரை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தயவு செஞ்சு கேட்டு உங்களுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு இலக்கை ஒரு யோசனை பண்ணி கொண்டு போங்க. அந்த காலத்துலேருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய சில நல்ல பேரண்ட்ஸுகளும் சரி,
குழந்தைகளுக்கு டே கண்ணா, நான் இது மாதிரி ஒரு இலக்கை நோக்கி பயணித்தேன், என்னால் பயணிக்க முடியல, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு, நான் செய்கிறேன், என்னால் முடிஞ்சது நான் பண்ணி கொடுக்குறேங்கிற பேரண்ட்ஸ் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய கையெடுத்து பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். குழந்தைகளை ஒரு இலக்கை அவங்க மனசுக்குள்ளே விதைச்சி அப்பாற்பட்ட நிலைக்கு கொண்டு போங்க. இந்த கல்யாணம் அது இதுன்னெல்லாம் கரெக்டாக அந்தந்த வயசு வரும்போது அவங்களே அதுக்கு உடன்பட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? கட்டாயத்தின் பேரில் ஒரு திருமணமோ இல்லை கட்டாயத்தின் பேரில் ஒரு விளக்கோ அது இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் குழந்தையில நாளைக்கு ஏதோ என் மகன் ஏதோ ட்ரெஸ் போடுறான்னா அதை பற்றி என்கிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தான். என்ன தான் நம்ம சொன்னாலும் அவங்கவுங்களுக்குன்னு மனசுக்குன்னு ஒன்று பிடிக்கும் இல்லையா? நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறத சொல்லிடுவேன், இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறத சொல்லிடுவேன். அவங்க அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் மாற்றத்துக்கு வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தாய்க்கும் மக்களுக்கும் நடுவில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம், அது தகப்பனாக இருந்தாலும் வரலாம் போகலாம். ஆனால் எந்த சூழ்நிலையும் தாயை விட்டு கொடுக்குறதோ, அதே மாதிரி தாயோ தகப்பனோ கோபம் வந்ததுன்னா பிள்ளைகளை வெளியில் விட்டு கொடுக்கும்படியே தயவு செஞ்சு நடந்துடாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரிவினையை இது பண்ணிக்கும். ரெண்டாவது, சம்பாதிக்கக்கூடிய பேரண்ட்ஸு இவங்கெல்லாம் தயவு செய்து உங்களுக்குன்னு ஒரு குறுந்தொகையை எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வைக்காதனால நான் ரொம்ப சிரமப்படுறேன். ஒரு நேரம் எனக்கு என்னுடைய சுய தேவையில் நான் எதாவது பண்ணிக்கலான்னாலும் கூட நான் என் பிள்ளைகிட்டேயே கேட்டுட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களாம் ஒரு சில விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுயமாக கொஞ்சம் பாடுபட்டு நான் பண்ணினாலும் சில விஷயங்களுக்கு பெரிய அப்பாற்பட்டு போகும்போது நம்ம கையில் இருந்து குழந்தைகளை காப்பாற்றணுமேங்கிற அந்த ஒரு தாய்ங்கிற இடத்துலேருந்து எனக்கு அப்படி தோணுது. சரிங்களா? மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய சிறப்பான எண்ணங்களையும் யாரோ ஒருத்தருக்காகவோ அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணங்கள் தோன்றி திருமணம் பண்ணிக்கணும் பிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தன்னோட மனைவி பிடிக்காத கணவனாக இருந்தாலும் சரி, அல்ல கணவன் இருந்தும் மனைவி பிடிக்கலை அப்படின்னு பிரிஞ்சு வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி, சப்போஸ் நீங்கள் ஒரு வாழ்க்கையை கையில் எடுக்கிறீங்கன்னா முறையான பிரிவுகள் வாங்கிட்டு உங்களுக்கான வாழ்க்கையை கொண்டு போங்க. அதில் உங்களுக்காக பிறந்த அந்த குழந்தைகளை நட்டாதரவில் விடாதீங்க. உங்களுக்காக அதை விலை பேசி விற்காதீங்க. அந்த குழந்தைகளை எப்படியும் இதுகளை தொலைச்சிட்டா போதும், நம்ம சுதந்திரத்துக்கு நாம் இருந்துக்கலான்னு சொல்லி போட்டு எப்பவுமே அனுபவித்த இந்த உடம்பை ஏற்கனவே ஒருத்தனுக்கு கொடுத்து ஒருத்தனுக்கு இது பண்ண, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இது பண்ண உடம்பை திருப்பியும் ஏதோ ஒரு புது சுகத்துகளுக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் குழந்தைகளையும் இழந்துடாதீங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தை தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லாமல் அவங்களுடைய நிலைகளில் அந்த மாதிரிலாம் கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர்த்துக்கு அதுவும் சரியான விடையாகவும் இருக்குது. ஏன்னா நான் ஒரே பக்கமாக சாஞ்சு பேச முடியாது. ஏன்னா பல பாதைகளை நாமளும் கடந்து வந்திருக்கோம். சரிங்களா? அப்படி இருக்கிறோம். வாழ்க்கையில் எதையும் சுமந்து பிரச்சனை பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உயிர் மூச்சு இந்த பாடியை சுமக்குதுன்னு தான் சொல்கிறோம். உயிர் மூச்சு இந்த பாடியை சுமக்குதுன்னு தான் சொல்கிறோம். சடனாக அது வெளியில் பேசினா இது பாடி கீழே விழுந்துடும். புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம அது வரைக்கும் நம்ம வாழக்கூடிய ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு உரமானதாகவும் இருக்கணும், நம்மளுக்கான வாழ்க்கை ஆதாரமானதாகவும் இருக்கணும். நாளைக்கு ஒரு சொல்லும்போது கீழான சொல்லாமல் மேலான சொல்லி நம்ம பரம்பரைகளை மென்மேலும் நல்லபடியாக சொல்லணும். அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் ரொம்ப இதாக பதிய வச்சுக்கிறேன். நீங்கள் மற்றவருடைய ஜெராக்ஸாக வாழாமல் மற்றவருடைய பதிவாக வாழாமல் நீங்கள் யார், உங்களுடையது என்ன, இந்த காலம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை பார்த்து அதுக்குண்டான புது தலைவர்களாகவும் புது முதலாளிகளாகவும் புதிய எண்ணங்களுடைய இருக்கக்கூடிய சிறப்பு மிக்கவங்களாகவும் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. மாணவர்கள் கேட்கலாம், மாணவிகள் கேட்கலாம், பெரியவங்க கேட்கலாம், சின்னவங்க கேட்கலாம். பெரியவங்களே தயவு செய்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், குழந்தைங்க திட்டாங்க பேசிட்டாங்கன்னு உங்களோட நல்லதை சொல்லாமல் இருந்துடாதீங்க. குழந்தைகள் ஏதோ ஒரு இடத்துல காப்பாற்றப்படும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வயசில் உள்ளவங்களாக இருந்தாலும் அறிவுன்னு ஒரு வளர்ச்சி அது பண்ணுறவங்களா இருந்தால் இயற்கையை அழிச்சிடாதீங்க. இயற்கையை அழிக்கிறீங்க, ஒற்றுமையாக செல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான பயணங்களை எல்லாம் அழிச்சிக்கிறீங்க. தயவு செய்து பெரிய பிரம்மாண்டமான வீடு உங்கள் விருப்பத்துக்கு கட்டுங்க, ஆனால் இருக்கிறதெல்லாம் ரொம்ப அருகிலேயே இருங்க. தள்ளி தனியாக இருக்கக்கூடிய 10க்கு 20க்கு 20 ரூமில் அப்படி எல்லாம் இருக்கிற ரூமில் தான் நீங்கள் போய் தூங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நல்லா நினச்சி பாருங்கள், அம்மா பக்கத்தில் தூங்குகிற ஒரு குழந்தை,
அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி நான் நெளிஞ்சாலும் கூட தெரிஞ்சுக்கிற ஏசாமே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு நெருக்கம் ஒரு வாய்ப்புகளே இது பண்ணிக்கிங்க. புதுமண தம்பதிகளுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அல்லது ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் விபரமாக இருந்தாக்கா அந்த விபரமாக இருக்கிறவங்க அந்த குடும்பத்தை சரியான வழியில் நடத்துங்க. அவங்களுக்கு பணம் காசுகளெல்லாம் எப்படி சேவ் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் குழந்தைகளுக்கு ஒரு 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 வியப்பான விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குழந்தைகளுக்கு நல்லா உழைக்கிறது சார்ந்த வருமானம் மீண்டும் மீண்டும் பெருகி நம்மகிட்டே வர்றதுக்கு லாபகரமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்து மேலும் என்ன சொல்கிறது, உங்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் சின்ன குழந்தைங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியாகவும் நடந்துக்கிட்டாக்கா இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு விமோச்சனத்தை உலகத்தில் மற்ற நாடுகள் நல்லா ஆகிட்டு வருது. தமிழகம்தான் ரொம்ப யாரோ ஒருத்தருடைய ஆக்கிரமிப்பு கீழே இருக்கிற மாதிரியாகவே இருக்குது. தயவுசெய்து அதை மீட்டெடுத்து கொண்டு வாங்க வருங்கால தலைவிகளை.